போரிடும் வலிமை, புறமுது காட்டாத வீரம், இவன் சாவதற்கு அஞ்ச மாட்டான், ஆனால் காரணமில்லாமல் சாக மாட்டான் என்று தமிழ் சொல்லுக்கே பேறுகாலம் பார்த்திட்ட சூனிய தமிழகத்துடைய சூரியோதயம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 103வது பிறந்த நாளில் அவருடைய திருவுருவ சிலைக்கு திராவிட வெற்றிக் கழகத்தின் சார்பில் எங்களுடைய முன்னணி நிர்வாகிகளுடன் திரண்டு வந்து அவருக்கு மலரஞ்சலி செலுத்துவதை ஒரு கடமையாக, எங்களுடைய வாழ்நாள் கடமையாக அதை செய்திருக்கிறோம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அன்னை தமிழ்நாட்டுடைய ஆக சிறந்த முதலமைச்சராக பொறுப்பேற்று ஏழை எளிய மக்களுடைய கண்ணீரை துடைக்கின்ற விதத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கியிருக்கிறார். குறிப்பாகவும் சிறப்பாகவும் மாநில சுயாட்சியை நிலைநாட்டுகின்ற விதத்தில் மாநில முதலமைச்சர்கள் தான் சுதந்திர தினத்தன்று கொடியேற்றிட வேண்டும் என்ற அந்த உரிமையை பெற்று தந்த அந்த மகத்தான ஆளுமை. அவர் முதலமைச்சராக ஆனதற்கு பின்னால் வறுமை கோட்டின் கீழ் அல்லது வாழ்விழந்த வீதியில் யாசகம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கான மறுவாழ்வு இல்லத்தை கட்டி தந்தவர். கைரிக்ஷா திட்டத்தை ஒழித்தவர். அதற்கு பின்பாகவும் மதச்சார்பின்மை, ஜாதி மோதலுக்கு அப்பால் சமூகம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பதற்காக சமத்துவபுரங்களை கட்டித்தந்த பெருமை அவரையே சாரும். தமிழுக்காக அவர் ஆற்றியிருக்கின்ற பணிகள் என்பது இந்த மண்ணில் தமிழ் கூறும் நல்லுலகம் அவரை என்றையும் நினைத்து பார்க்கின்ற விதத்தில் அவருடைய நிலைப்பாடுகள் அமைந்திருக்கும். இது அருகாமையில் இருக்கின்ற ஓமந்தூரார் மாளிகை புதிய சட்டப்பேரவை வளாகத்திற்காக கட்டப்பட்டது. ஆனால் அது பிற்காலத்தில் ஆட்சி மாறியவுடன் அது மருத்துவமனையாக மாற்றப்பட்டது என்ற நிலைமை உருவானது. இப்படி தமிழுக்காக பல்வேறு அருந்தொன்றை செய்திருக்கின்ற முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் விட்டு சென்ற பணியை அவர் தலைமையேற்று நடத்தி தந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பணியை அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் சிறப்பாகவும் பணியாற்றி கொண்டு வருகிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை இழந்திருந்தாலும் எதிர்க்கட்சி என்ற ஒரு சூழலில் இன்றைக்கு கம்பீரமாக களமாடிக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். கூட்டணியில் சில குழப்பங்கள் வந்ததும் அதை நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருப்பதையும் அரசியல் கட்சிகள் உள்வாங்கிட வேண்டும். தேவை முடிந்தவுடன் நண்பன் எதிரியாகுவதும் துரோகியாவதும், தேவை தொடங்குகின்ற போது துரோகி நண்பனாகுவதும் அரசியலில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே பல்வேறு அரசியல் நிகழ்பாடுகள் பேசப்பட்டுக் கொண்டு வருகின்ற இந்த காலகட்டத்தில் திராவிட வெற்றிக் கழகம் திராவிட இயக்கத்தின் லட்சியங்களை தாங்கி இந்த மண்ணில் கடந்த நவம்பர் 20ஆம் தேதி தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். அந்த லட்சியங்களை காக்கின்ற களத்தில் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் விட்டு சென்றிருக்கின்ற பணி, சர்பிட்டி தியாகராயர், TM நாயர், நடேசனார், பகுத்தறிவிப்பாளன் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் விட்டு சென்றிருக்கின்ற அந்த திராவிட இயக்க லட்சியங்களை பாதுகாக்க வேண்டிய கடமையில் எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொண்டு களமாடிக் கொண்டு வருகின்றோம். ஆக முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய புகழ் ஓங்குக என்று திராவிட வெற்றிக் கழகத்தின் சார்பில் நாங்கள் இந்த நாளில் அவருக்காக நாங்கள் புகழஞ்சலி செலுத்துகின்றோம். உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டியிடணும்னு சொல்லி எங்களை நிர்பந்தித்தார்கள். அதனாலதான் நாங்க உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டோம் அப்படின்னு சொல்லி வைகோ இன்னைக்கு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? தேர்தல் முடிந்த பிறகு தாவேகாவிற்கான ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாடை எடுக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. தாவேகா பக்கம் போவதற்கு எல்லா நடவடிக்கைகளும் பெட்டி படிக்கையெல்லாம் கட்டி தயாராக இருப்பதாகத்தான் அவருடைய பதிலிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதில் ஒன்று, தலைவர் வைகோ அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களை தமிழ்த்தாயின் தலைமையின் பேரறிஞர் அண்ணாவோடு ஒப்பிட்டு பார்ப்பதை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. திருச்சியில் கூட அவர் பேசிய பேச்சு எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குமானதான் போட்டி என்பதை ஒரு வரலாற்று நினைவாக நாம் வரவேற்றாலும் இந்த அல்லு சில்லுகளுக்கெல்லாம் இங்கு இடமில்லை என்று சொன்னால் அதில் மதிமுகவும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது.
திராவிட முன்னேற்றத்துடைய தயவால் தான் தலைவர் வைகோ அவர்கள் 29 ஆண்டுகள் நாடாளுமன்றத்தில், டெல்லி தர்பார் மன்றத்தில் அவர் களமாடினார், நாவாடினார். 4 முறை நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர், 24 ஆண்டு காலம், 5 ஆண்டு காலம் மக்களவையில் பணியாற்றிய ஏறக்குறை 29 ஆண்டுகள் அவர் நாடாளுமன்றத்தில் பணியாற்றினார் என்று சொன்னால் அந்த துரதிருஷ்டம்தான் அவருக்கு அந்த வாய்ப்பை பெற்றுத் தந்தது. அவருடைய மகன் இன்றைக்கு திருச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம் என்பதை அவர்கள் மறந்துவிடக் கூடாது. சின்ன குழந்தையை போன்று தலைவர் வைகோ பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்கள் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம், எங்களுக்கு இத்தனை தொகுதிகள் கொடுத்தாதான் நிற்போம் என்று சொன்னார். விடுதலை அதே போன்று பொதுவுடைமை இயக்கங்களும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தார்கள். மக்கள் நீதி மையம் எங்களுக்கான உரிய இடம் கிடக்கவில்லை, எனவே நாங்கள் சுயமரியாதையோடு வெளியே நிற்கிறோம் என்று சொன்னார்கள். சுயமரியாதை பற்றி வாழ்க்கையே பேசுகின்ற தலைவர் வைகோ அவர்கள் ஏன் அந்த பாதையை அவர் தேர்ந்தெடுக்காமல் திராவிட முன்னேற்றத்துடைய உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டார் என்பதை அவர்தான் விளக்க வேண்டும். யார் அவருக்கு அழுத்தம் கொடுத்தார் என்பதை அவர்தான் சொல்ல வேண்டும். ஒருவேளை திமுக இந்த நேரம் வெற்றி பெற்றிருக்குமே ஆனால் என்ன பேச்சை தலைவர் வைகோ பேசுவார் என்பது எங்களுக்கு தெரியும். கடந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் பொற்கால ஆட்சியில் பல வாய்ப்புகளை பெற்று அவர்கள் பயனடைந்தார்கள் என்பதை எவரும் மறுக்க முடியாத ஒரு அருகில் இருந்து நாங்கள் பார்த்தவர்கள். இன்றைக்கு ஆட்சி இல்லை என்கின்ற காரணத்தினால் அவதூறை பரப்புவதும், சேற்றை வாரி பூசுவதும், தமிழக வெற்றிக் கழகத்தை திராவிட வெற்றிக் கழகமாக நாங்கள் பார்க்கிறோம் என்று துரை பேசுவதும் ஒருபோதும் திராவிட இயக்கத்தினர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நான் அடக்கத்தோடு பதிவு செய்ய விரும்புகின்றேன்.